இனி நீங்க தான் புதிய புதிய விஷயங்கள் சொல்லுறீங்க. உங்களை சந்திக்க வந்து நீ உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள முடியும் கொஞ்சம். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க வந்து எனர்ஜி கிரைசிஸ் சம்பந்தமா பேசுனீங்க. அதே மாதிரி இப்ப ஃபுட் கிரைசிஸ் வரப்போகுதுன்றீங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சந்தோஷமா நிம்மதியா எல்லாம் போயிட்டு கொண்டு தான் நிக்குது. மனுஷன் நிம்மதியா சந்தோஷமா ஐயா நீங்க சொன்ன மாதிரி ஒன்றையும் காரணத்துக்கு இல்ல. மனுஷருக்கு இப்படிதானே ஒரு கிரைசிஸ் ஒன்று நடக்க போக்கல அசிக்கு எப்படின்னு சொன்னா டிகிரேஷன் நடக்காது. கிரைசிஸ்ல பேட்டர்ன் தான் வந்து கொஞ்சம் ஒரு கிரைசிஸ் வரும், அதுக்கு பேக் டு நார்மலா மறுவ கிரைசிஸ் வரும், மறுவ பேக் டு நார்மலா. இது ஏன் பேக் டு நார்மல் ஆகுது, மறுவ நார்மல் ஆகுதுன்னு சொன்னா மனுஷன் மைண்ட் செட். இப்ப நீங்க பாத்தீங்க கொரோனா நேரம், கொரோனா வந்த சரி மனுஷன் தனிக்காவி மூலாவி. இப்ப சில எங்கட ஸ்டைல சொன்னா மனுஷருக்கு இப்ப ஒரு கலக்கம், என்ன நடக்க போகுது, என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சரி. ஆயிட்ட டெஸ்ட் முடிஞ்ச சீரிக்கு மனுஷன் லைஃப் ஸ்டைல் என்ன ஆச்சு, பேக் டு நார்மல் மறுவ மோசமா போயிட்டான். சரியா? ஏன்னா அந்த ஈகிற ஸ்டெப்ல இருந்து கிளம்பி அவுட் ஆஃப் போர்டு போயிட்டான். இப்ப இதே மாதிரி தான் இப்ப எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த இராண்ட ஓரை வந்து சரி சிம்பிளா பார்க்கலாம். எங்க பொடிக்கு பிரச்சனை இல்ல, இது வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த அறிவுள்ள மக்களுக்கு தெரியா நாங்க ஒரு குளோபல் எக்கானமி ஒன்று உள்ளுக்கு பின்னப்பட்டி அசல்ல இந்த உலகத்தை கொண்டு வந்து உலகத்துல ஸ்பைடர் வெப் ஒன்று மாதிரி அந்த ஸ்பைடர் வெப்ல வந்து உலகத்துல கிட்டத்தட்ட 240 சொச்சம் நாடு, 240 சொச்சம் நாடுல 198 நாடு வந்து யுஎனுக்கு கீழே வரும். சரியா? அப்ப இந்த 198 நாடும் எப்படின்னு சொன்னா இப்ப உங்களுக்கு நான் கண்ணை குத்தினா உங்களோட பத்த கண்ணு வருத்தம் வருமா மாட்டேன், ஏன் வரும்? இந்த கனெக்ட் பண்ணி வச்சு அதே மாதிரி இந்த உலகத்தை இப்ப கனெக்ட் பண்ணி வச்சு டோட்டல் சிஸ்டத்துக்குள்ள ஆல்ரெடி இப்ப நான் ஸ்ரீலங்கா எடுத்து பார்த்தா ஸ்ரீலங்கா நாங்க ஃபாலோ பண்ற சிஸ்டம் வந்து எங்களோட ஓன் சிஸ்டம் ஃபாலோ பண்றோமா இல்லாட்டி எங்களுக்கு பிரிட்டிஷ் தந்துட்டு போன சிஸ்டம் ஃபாலோ பண்றோமா? பிரிட்டிஷ் தந்துட்டு போன சிஸ்டம் ஸ்ரீலங்கால மட்டுமல்ல முழு அதான் குளோபல் எக்கானமி வந்து வச்சு. அப்ப இந்த மக்களுக்கு இன்னைக்கு விளங்குதில் என்ன நடக்க போகுது நீங்க நினைச்சு இது ஓமோஸ்ட் பிரச்சனை, இது வந்து ஈரான் பிரச்சனை. எங்களை பொறுத்தவரை இப்படி ஒரு பாயிண்ட் ஒன்று இப்ப நாங்க பார்த்து நிக்கி இப்ப புதிய ஒரு சிஸ்டம் ஒன்று தானே சேஞ்ச் ஆகிறதுக்கு ஃபியூச்சர்ல அவங்க அப்படித்தானே கொண்டு போறாங்க. அதுக்கு இடையில வந்து சிலர்கள் சுபாதாம அதை மாத்து கொண்டு தாங்க ஒரு பக்கம் கட்டு, இன்னொரு பக்கம் இந்த இறைவன் படைத்த இறைவன் ஒரு சிஸ்டம் ஒன்று இது அவன் இவங்க ட்ரெண்ட்ல பேசுவோம் மக்கள் வாழ்ந்து லைஃப் ஸ்டைல் இப்ப வார எல்லா ப்ராப்ளம் ஆல்ரெடி இறை தூதர்களால ஆல்ரெடி முன்னறிவிப்பு செய்யப்பட்டது, மெசேஜ் வந்து முடிஞ்சுதான். நீங்க சொல்றீங்க அப்படிதான். இப்போ ஆல்ரெடி வந்து இப்ப எர்த்குவேக் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இப்ப ஃபுட் கிரைசிஸ் ஒன்று வரப்போகுது. ரைட்? ஆல்ரெடி ஒரு கூட்டம் புரிந்துதான் நீங்க அவங்க பரமேலையா தான் ஃபைனான்சியலி அவன் கலெக்ட் ஆகி. அதே மாதிரி வந்து இந்த இப்ப வார் சிச்சுவேஷன் ஒன்று இப்ப ஒரு நாடுல 2 நாடு பல நாடு இன்றைக்கு முஸ்லீம் பெயர் சுமந்த நாடுகள் என்று சொல்லியது கொண்டுமே இல்ல பவர்ஃபுல்லா. முஸ்லிம் நாடு இருக்குது ஆனா ரூலர்ஸ் இல்ல. ஏடா ரூலர்ஸ் சும்மா ஒரு பேரளவுல இருக்குது, பேர்ல முஸ்லிம் நாடு ஒரு தைரியமா ஒரு பேரளவுலயாவது சும்மா ஈரானை நாங்க எடுத்து கொள்ளையுமா கேளு கட்டாயம் எடுக்க. அப்ப அந்த இப்ப ஈரான் சிச்சுவேஷனை நாங்க பார்க்க போகலையா? இப்ப இதை வந்து இப்ப நீங்க பார்க்கல ஒரு ட்ரம்ப் வந்து இடக்கட பீ ஸ்டாக் போறது, மறுபடி பீ ஸ்டாக் இல்லேண்டு மறுபடி திடீரெண்டு அடிக்கிய மறுபடி அடிச்சு போட்டு மறுபடி பீ ஸ்டாக் கண்டு மறுபடி அங்கே இன்னொண்ட செல்லு இது அங்கே ஒன்ற செல்லு. இதை பார்க்க போல எங்களுக்கு விளங்குது இது சும்மா சின்ன புள்ள அடிச்சு கொள்ளுது ஒரு பிரச்சனை ஒன்று மைண்டுக்கு மக்களுக்கு கொடுக்கப்படுது. இப்படிதான் ஷைத்தான் கிட்ட உங்களுக்கு நல்லது எதிர்பார்க்கணுமா? எதிர்பார்க்கல. அப்ப இது ட்ரம்ப் தான் இருக்கு எங்கட பாசில செல்லுன்னா சைத்தான். இனி அவன் செல்ற பீ ஸ்டோக்கை நீங்க எப்படி கணக்கெடுப்பீங்க? ஏன்னா இப்ப நான் எனக்கு தெரியும் போனாலும் பீ ஸ்டோக் வந்து தானே ஈரான் ஓவர்ல இப்ப பீ ஸ்டோக் வரப்போ எனக்கு மிச்சத்தை கால் பண்ணுறேன். இப்போ நான் இன்னும் பீ ஸ்டோக்கு போறோம், நீ போர் முடிச்சேன். சரி நான் சிரிச்சேன். ஏன் சிரிக்கிறீங்களா? நான் சார் நீ சைத்தான் நம்புறீங்களா? சைத்தான் நம்பமா இந்த ஓர் முடியாது. இது எப்படி ஜெனரே அவனுக்கு பிளட் லைன் ஆயிட்டானே பாப்பா. நாங்க பாக்குறோம் சவுதி எப்படி பாக்குறோம், சவுதி கிங் எப்படி பாக்குறோம், அரபியா பாக்குறோம். அவன் அரபி இல்ல, அவன் மொத்தத்துல அவன் அரபி இல்ல, துபாய் அரபி இல்ல, ஒமான் அரபி இல்ல, இவங்க ஒத்தரும் அரப்ஸ் இல்ல. டொனால்ட் ட்ரம்ப் என்ன இதுல வந்தானோ பிளட் லைன்ல வந்தானோ இதே பிளட் லைன் இவங்க அத்தனை பேர். இன்னைக்கு வேற மாற்றம் இல்ல. இந்த பிளட் லைனுக்கு எகேன்ஸ்டான பிளட் லைன் தான் இந்த ஈரான்.
இந்த சிரியா உங்களுக்கு அடிக்கலாம், லெபனான் அடிக்கலாம், லெபனானே அரசியல் அடிக்கலாம், லெபனான்ல ஒரு செட் அடிக்கலாம், தலைமையில எல்லாம் மங்களாக்கி தான் மாட்டி சரியா? நான் செல்லமா இப்படி சில ஃபுட் கிரைசிஸ் வரும்னு தான் ஜென்ரலா யோசிங்க. நாங்க ஜென்ரலா எனர்ஜி கிரைசிஸ் இன்றைக்கு ஒட்டுமொத்தமான நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் சப்ளை செயினுமே இந்த பெட்ரோலியம் இல்லாம 7 ஆண்டு அளவுக்கு தான் நீக்குது. இப்பதான் கொஞ்சம் அந்த சோலாவும் மங்கள பேட்டரி வெஹிக்கிளும் இப்பதான் இந்த புதிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல தான் கொஞ்சம் கொண்டு வராங்க. ஆனா இதை கொண்டு வர போக்குல பார்த்தா விலங்கு பெட்ரோலுக்கு ஒரு அடியும் நீக்கணும் கொடுங்க. ஏன்னு சொன்னா இவங்க வந்து செய்ய போறாங்க, வந்து மக்களை ஸ்லேவ் பண்ண தள்ளி போறாங்க. ஏன்னா அடிமைகள் உருவாக்குறான் உள்ள அடிமை சொன்னா இப்ப செல்லுங்களே நீங்க தெரியாத விஷயத்த கேட்கருவி. இப்ப நீங்க ஸ்கூல்ல டீச்சர் ஒன்று செல்றா செல்ல போகல ஸ்கூல்ல ஒன்று வருவது வந்து அதுக்கு அண்டர்லைன் பண்ண மட்டும் தான் வருது. ஆனா உண்மையிலே அந்த கொஸ்டின் பேப்பர்ல அண்டர்லைன்ல வருது. நீங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு பதிலும் நீக்குது. நீங்க அந்த கொஸ்டினை கேட்ட ஸ்கூல்ல உங்களை எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க ஃபெயில் பண்ணுவாங்க. அண்டர்லைன் பண்ணினா டீச்சர் தந்த பேப்பர்ல நீ அண்டர்லைன் பண்ணினா நீங்க பாஸ் பண்ணுவாங்க. நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னு சொல்ல இல்ல இது இல்ல வரும் இதுதான் வரும் டீச்சர் உங்களை பாஸ் பண்ணுவாங்க. அப்ப இன்றைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க? ஸ்லேவ் அடிமையாக்குறாங்க. நீ கேள்வி கேட்காத நாங்க தந்தமா 1 2 3 அடிக்கும். நாலாவது உனக்கு கேள்வி கேட்க ஒரு சாய்ஸ் இல்ல. அதான் சொன்னேன் இன்றைக்கு உலகத்துல இருக்கிற படிச்ச எருமை வாசல செல்ல போனா படிச்ச எருமை மாடு எல்லாம் PhD எடுத்துக்கிறாங்க. PhD எடுத்து நினைக்கிறேன் வந்து PhD போட்டு சர்டிபிகேட் கொடுத்த சிரிக்கும் அறிவுள்ளோன்னு சரி பச்சை முட்டா சரியா? என்கிட்ட தெரிஞ்ச ஃப்ரெண்ட் உண்டு ஒரு டாக்டர் சரியா, ஒரு டாக்டர் MBBS டாக்டர் ஆகிடுவாரு. இந்த கிட்டத்துல நாளைக்கு ஒரு 1-2-3 இயர்ஸ் உள்ளுக்கு ஸ்ரீலங்கால வெளியே போயிட்டாரு. இந்த ஊர்ல இருக்கிறார். இப்ப அவர் இதை படிச்சு இந்த பயோ இப்ப நீங்க சொல்ல மாதிரி இந்த பார்மசூட்டிக்கல் என்னதுக்கு உருவாகுது, இந்த GMO சாப்பாடு, கெமிக்கல் ஃபுட், கெமிக்கல் வாட்டர். நாங்க இன்றைய குடிக்கிற தண்ணி, இந்த தண்ணி எடுக்கிற நீங்க நாங்க இன்றைய குடிக்கிற தண்ணி என்ன தண்ணி குடிக்கிறேன்? இப்ப உலகம் படைக்கப்பட்ட எவ்வளவு காலம்? இப்ப நாங்க எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு போது நான் குடிச்ச தண்ணி என்ன மிச்சம் தேவை. 100 வருஷத்துக்கு போது குடிச்ச தண்ணி என்ன? நாங்க கிணறு தண்ணி குடிச்சோம்னா சரியா? ஆத்து தண்ணி நில தண்ணி. அப்ப உலகம் படைக்கப்பட்டு இவ்வளவு காலத்துல இருந்து மனுஷன் வந்து பூமியிலேருந்து வந்த இயற்கையான தண்ணியை குடிச்சு வந்த மனுஷன் இந்த கடைசி 100 வருஷம் குடிக்கிற செயற்கையான தண்ணி. ஆனா அதுக்கு நல்ல பேர் வச்சுக்கிறான் இல்ல இல்ல சரி பச்சை தண்ணி வச்சுக்கிறான். பச்சை தண்ணி தான் ஏண்டா அதுல மனிதன் உடம்புக்கு தேவையான பாக்டீரியா அழிக்கிறான். அப்ப பாக்டீரியா அழிக்க போகலே கொரோனா இல்ல இல்ல அந்த தாது பொருட்கள் எதெல்லாம் உடம்புக்கு தேவையோ அது அந்த தேவையான உங்களுக்கு தெரியுமா? கொரோனா வைரஸ் அடிச்சான் சார். கொரோனா வைரஸ் நான் இன்னும் ஃபைட் பண்ண என்ன ப்ரூஃப் மீக்குது. இட்ஸ் a biological war. அது பயோ வெப்பன் சரியா? அந்த பயோ வெப்பன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியுமா? இப்ப கவர்மெண்ட் என்ன சொன்னான் எல்லாம் அந்த சிரி கொரோனா WHO ஆர்டர் போட இன்ஜெக்ஷன் குத்துடுச்சு. இப்ப எங்க கவர்மெண்ட் என்ன செஞ்சுச்சு? இன்ஜெக்ஷன் குத்து இல்லாட்டி பஸ்ல போவேல ஸ்கூலுக்கு போவேல அது செய்யல இது செய்யல. இன்டர்நேஷனல் லெவல் சரி என்ன இதை செய்யறது இவன் கேட்கிறான். இந்த படிச்ச மாதிரி கேட்கிறான். நீங்க கேட்கிற படிச்ச முட்டாட்டு மாதிரி ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் அந்த வேக்சின்ல என்ன இருக்குது அதை அடிச்சா என்ன நடக்கும் சொல்லி நீங்க பேசுறான் படிச்சா நீக்கிறான். 90% மக்கள் உலகத்தை பாமர மக்கள். அப்ப பாமர மக்கள் விலங்கல்ல அடி படிச்சவன் டாக்டர் உருவாக்குறான் தானே. படிச்சவனுக்கு இது விளங்குது இல்லை? படிச்சவன் வேக்சின் அடிக்க சொல்லலாம் தானே. இப்ப அடிச்சது போல சொல்லலாம் அந்த வேக்சின் இல்லையா? இல்லையா நாய்க்கு அடிச்சது அடிச்சிக்கா சரியா சரியா? இப்ப அது வேக்சின் இல்லையா? இப்ப மக்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இப்ப மக்கள் அப்ப அவங்களே தான் நியூஸ்ல எல்லாம் சொன்னாங்க மீடியா. நீங்க சொல்லுங்க அப்ப இவங்க சொல்றது இல்ல நீங்க எப்படி பார்வையிடுவீங்க? இப்ப அண்டைக்கு இதை வந்து ஈமான் கொண்டாங்களே மிச்சமே நாங்களும் எடுத்த நீங்களும் எடுங்கன்னு சொல்லி அப்பா இந்த சப்ஜெக்ட்ல எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபேமிலி நல்ல இப்ப எடுத்தவங்க வந்து இப்ப இதால எடுத்து பாதிக்கப்பட்டவங்க அநேகமா நாங்கள் இங்க போகணும். இப்ப இவங்க யாருமே இதை பத்தி கேட்கிறாங்க இல்லையா? யாரு இவங்க இப்ப எடுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் உண்டு. நீங்க சிரவன் எப்படி வச்சுக்கொண்டா பனு இஸ்ரேல் கூட்டத்தை எப்படி வச்சுக்கொண்டா அது மாதிரி தான் நீங்க எப்படி வச்சுக்கொண்டா அடிமையாக இப்ப நாங்க எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? அதே அடிமத்துவம் என்ன தெரியுமா? அந்த அந்த ஒரு சில புலவர்கள் செல்லியதை கேட்டுக்கொண்டு அந்த புலவர்கள் எதெல்லாம் பாடுவாங்களோ அதெல்லாம் தலையில ஏற்றிக்கொண்டு அப்படி திரும்பி செல்லதை கேட்டுக்கொண்டு சரி. நான் இப்ப பாக்குறது தான் இது வந்து ஆட்டு மந்து ஸ்டைல் ஒன்று செல்ல தேவையில்லை. ஒரு ஆடு அப்படியே முன்னுக்கு ஒரு ஆடு போகும் தானே பெய்து அந்த ஆடு குடியில புழுந்தா பின்னுக்கு ஒரு எல்லாம் எது ஆடு குடியில புழுந்தா பின்னுக்கு ஒரு எல்லாம் எது புழுந்து. அப்ப அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றான் நீங்க மனுஷன் என்றான். நீங்க ஹியூமன் ஸ்பெஷல் என்ன தெரியுமா?
அறிவு, சிந்திப்பான், எதை தேடி பார்ப்பான், சரிப்பிலே படிப்பான், சரியானதை எக்ஸெப்ட் பண்ணுவான், பிள்ளையானதை பிள்ளைன்னு சொல்லுவான். இப்ப இன்றைக்கு வர ஜெனரேஷன் எவன் சரிப்பிலே பார்க்குற சின்ன பாப்போம். ஏன் சரிப்பிலே விலகுதில்லை தெரியுமா? நீ சொன்னமா என்ன இப்ப வாங்க சாப்பாடு திண்ட சாப்பாடு genetically modified. The first time ever, athletes are refusing to eat American food. Norway has shipped 1,000 kilograms of food to the World Cup because they don't trust U.S. groceries. Norway avoids petroleum-dyed fruit that never rots. U.S. oranges are often coated in citrus red, number 2, a petroleum-based dye and human carcinogen, and treated with ammonia, coal tar, and morpholine. A wax binder banned. But here's the shocking part. Even after rinsing, unwashed fruit still test positive for genetically imazole. modified food. knowledge செத்துட்டு knowledge மட்டுமல்ல இல்ல உடலுக்கு அந்த பார்ட்ஸ் எல்லாம் எல்லாமே செத்து நான் சொல்ல இப்ப சிகரெட் குடிக்கணும். இப்ப சிகரெட் முதல் சென்னா ஒரு காலத்துல வந்து எங்க உள்ள இல்ல சி ஃபர்ஸ்ட் குல மக்கள் செஞ்ச வந்து ஹராமி நண்டு மக்கள் இஸ்லாத்துல வந்து ரெண்டு தாயி சொர்க்கம் நரகம் அவ்வளவுதான். அப்ப நடுவுல ஒண்டி இல்ல நடுவுல ஒண்ட போட்டாங்க மக்ரூன்னு சொல்லி போட்டாங்க. அப்ப சிகரெட் சிகரெட் மக்ரூ என்ன மக்ரூ சொன்னா சிகரெட்டை வந்து அடிக்க போகல வந்து போதையாவது இல்லை மக்ரூ அப்படித்தான் வந்துச்சு. போதை இல்ல மக்ரூ ஆறாமாவது அது உங்களோட உடம்புக்கு தீங்கி இலக்கிறது கேடு விளைவி என்று அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. உங்களோட உடம்பு இது நான் உங்களுக்கு அமானம், இது சீக்கிரம். இதுல உங்களோட ஆர்கன்ஸ் எதுக்கு நீங்க எஃபெக்ட் ஆகுறது செய்றீங்களோ அது வந்து ஹராம். அது நீங்க சாப்பாடு ஆயிக்கட்டும், தண்ணி ஆயிக்கட்டும், சிகரெட் ஆயிக்கட்டும், ஆல்கோஹால் ஆயிக்கட்டும், ஃபுட் ஆயிக்கட்டும். அப்ப நாங்க இன்றைக்கு தின்ற இந்த ஃபுட் கல்ச்சர் உள்ளுக்கு நாங்க தின்றோம். தண்ணிக்கிற என்னத்தை தின்றோம். இப்ப ஸ்ரீலங்கால நேட்டிவ் மரகர் என்ன சில அடுத்த ஜெனரேஷன் சும்மா கேட்டு பார்ப்போம். போஞ்சி கேரட் லீக்ஸ் பண்டக்கா ராபு நோக்கர் இது எவண்ட் அங்க மரகரியா அந்த சின்னத்துல மடிஞ்சிட்டாரே அந்த ஒரு கெட்ல பண்ண போட்டு அதுக்கு வரவே அப்ப நார்மலா வந்து ஜெனரலா வந்து எந்தெந்த சிங்களே கல்ஃப்ல ஆனா இன்னைக்கு எங்கட சிங்கள சகோதரர்கள் அது சம்பந்தமாக நிறைய யூடியூப் சேனல்களை பாக்குறேன். நீங்க அவங்க சிங்கள வெதக்கமேன்ற ஒரு சிஸ்டம் உண்ட பேசுறாங்க. அவங்களோட அந்த சிஸ்டம் செய்யப்படணும் ஸ்ரீலங்கால உண்மையிலே வரவேற்கத்தக்க கட்டாயமா. என்னடா அது சாதாரண மனிதர்களுக்கு அல்ல அந்த இறைவனால கொடுக்கப்பட்ட அந்த மூலிகைகளை யூஸ் பண்ணி இயற்கை மருந்து எங்கட புறத்திலிருந்து போக வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த ஜெனடிக்கலி மோடிஃபை பண்ணாத இந்த டிஎன்ஏ மோடிஃபை பண்ணாத விதைகளை சேர்த்து வச்சிருக்காங்க. இத பத்தி பேசுற உதாரணத்துக்கு அதிகமா இன்னைக்கு இதுல அநேகமாவது நீங்க சொல்ற நான் முஸ்லிம்ஸ் தான் நிக்கிறேன். நான் முஸ்லிம்ஸ் நான் இப்ப மிச்சம் ரிசர்ச் பண்ணிக்கிற வாரத்துல இன்றைக்கு உலகத்துல நடக்கிற இந்த பயங்கரமா சில நாங்க சிம்பிளா பாக்குறோம். நான் இதை பாக்குறோம் வந்து பயங்கரமா என்ன நபி இந்த காலத்தை பத்தி காலத்தை வார்னிங் பண்ண சுட்டி நீ ஈமான் கொண்டோன்னு அது பயமா பாப்பான். அந்த செல்வானே நம்மகிட்ட முஸ்லிம் இருக்கிறான் தானே அவனுக்கு இது பயம் இல்லை. ஏன்னா அவன் பயம் இல்லாம போறதுக்கு இம்ரான் பாய் இன்னொரு காரணம் தான் வந்து இவங்க அந்த எல்லாம் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மூலமா ஆல்ரெடி எங்களுக்கு செல்லிடுறாங்க. செல்லி போட்டு இது வந்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர்களால செல்லப்பட்டதாக மக்கள் அதை வந்து விளங்காம ஈக்கோன்மெண்ட் அதை அதுக்கு ஒரு புதிய ஒரு பெயரை வச்சு அது வந்து இயற்கையா நடக்குது இல்லாட்டி அதுக்கு எது காரணம் கொண்டு வந்து அதை ஃபிட் பண்ணி கொடுக்கறதோட இவங்க அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்த நபிமார்கள் சென்ன அந்த கடைசி கால அறிகுறியா பாக்குறல்ல அது ஒரு எல்னினோ சூப்பர் எல்னினோ இல்லாட்டி அதுக்கு வந்து இன்னொரு பேரு ஏதாவது ஒரு பேரு நபியா சொன்னாத்தானே ஒரு காலம் வரும். அந்த காலம் வரப்போ போல பெரிய பஞ்சங்கள் உருவாகும், டெத் ரேட் கூடும், யங் ஜெனரேஷன் அதோட தானே ஃபிட் பண்ணி பாருங்க. அதோட பார்க்கணும்னு சொன்னா இப்படித்தானே. இப்ப இதை இவன் கனெக்ட் பண்ணினா டெக்னாலஜியோட தான். இப்ப இந்த சைட செஞ்சு கொண்டு போற ஒரு கூட்டம் முடியுது. இவங்க இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் வந்து டெக்னாலஜி. அப்ப டெக்னாலஜி கனெக்ட் பண்ண போகல நாங்க வந்து ஒரு சைடு தானே பாக்குறோம். அப்ப இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் பண்றது பேட்டர்ன் எப்படி தெரியும். இதைத்தான் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த பவர். சரியா? என்ன சுலைமான் நபிக்கு அல்லாஹ் 3 பவரை கொடுக்குறானீங்க. ஒன்று கும் என்று சொல்ல கொண்டு உருவாகிற பவர் அதான் அல்லாஹ் கொடுக்குறானீங்க. காலத்தை கூட்டுற குறைக்கிற பவர் அதே அல்லாஹ் கொடுக்குறானீங்க. முழு உலகத்துக்கு ரிசி கொடுக்குற பவர் இதை கொடுக்குறானீங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மலையை கண்ட்ரோல் பண்ண பவரை கொடுத்தான், காத்தை கண்ட்ரோல் பண்ற பவரை கொடுத்தான், மற்ற பூமியை கண்ட்ரோல் பண்ற பவரை கொடுத்தான், அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ற பவரை கொடுத்தான். இந்த பவரை தான் இவங்க இப்ப டெக்னாலஜியா யூஸ் பண்றாங்க. சரியா? அப்ப அதை யூஸ் பண்ண போல இவங்க சயின்ஸ் தானே பேசுறாங்க. முஸ்லிம்களும் வந்து இப்ப சயின்ஸ் சொல்றது சரி,
குர்ஆன் சொல்றது இப்ப குர்ஆன் சொல்றது பெருசா தெரியும் உலகத்தை அனுபவிக்கிற சொன்னா ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தாருக்கு அனுபவிக்க கொடுத்திப்பான். எனக்கு அவங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை அனுபவிக்க கொடுக்காத உலகத்தை அல்லாஹ் எங்களுக்கு அனுபவிக்க செல்வானா? அப்போ போட்டு எங்களையே போட்டு நாசமாக்கி இன்றைக்கு என்ன இன்றைக்கு நடக்கிற சிச்சுவேஷன் என்னன்னு தெரியும், ஃபுட் கிரைசிஸ் என்னன்னு தெரியா, இப்போ முன்னுக்கு வரப்போற பிரச்சனை என்னன்னு தெரியா, இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னன்னு தெரியா. நாங்க அதுக்கு டைம் கொடுக்காம ஒரு காலம் வந்து எங்களுக்கு தானா வந்து சேராதுன்னா இல்ல இப்ப ஐசுட்டி தான் ஆசை. இப்ப நான் பிளான் பண்ணேன்னு சொன்னா இப்ப வந்து இதை நாங்க படிச்சு இன்டர்னல் உள்ளுக்கு பேசி பேசி வேற கடைசி லாயிலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லணும் தேவையானவங்க எடுத்துக்கொள்வாங்க. தேவையான அண்ணா ஏன்னு சொன்னா எங்களுக்கு ஒருத்தருக்கு மிரக்கேலாவே இல்ல ஹிதாயத் எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு ஹிதாயத் கொடுக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவிக்கு ஹிதாயத் கிடைக்கல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு ஹிதாயத் கிடைக்கல, லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவிக்கு ஹிதாயத் கிடைக்கல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாக்கு ஹிதாயத் கிடைக்கல, நபியை வளர்த்து பாதுகாத்த பெரியப்பாக்கு ஹிதாயத் கிடைக்கல. அப்ப ஹிதாயத் என்ற வந்து நானும் நீங்களும் கொடுக்கறது இல்லை. ஆனா எங்களுக்கு ஒரு பொறுப்பு, நாங்க லாஹிலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னோம்னு சொன்னா அந்த கலிமா உள்ளுக்கு வாழணும், அந்த கலிமாவை எத்தி வைக்கணும். ஏன்னா நபிக்கு போறோம் நாங்க தான் மெசேஞ்சர், நாங்க எங்க மெசேஜை பாஸ் பண்ணிக்கொண்டே போகணும். எனக்கு போற எனக்குள்ள பாஸ் பண்ணணும், எனக்குள்ள பாஸ் பண்ணணும். அப்ப இதுக்கு வாழணும், இந்த மெசேஜை கொடுக்கணும். இப்ப ஐத்தா முடிவெடுத்தன் இல்ல, மக்களுக்கு ஹக்க பேத்து சேரும், மக்களுக்கு உண்மை விளங்கணும். ஏன்னா நாங்க இப்ப பேசலாட்டி கியாமத்தினால நாங்க அல்லாஹ்வை செல்லுவோம். இன்ஷாஅல்லாஹ் சரியா கட்டாயமா அந்த பாயிண்ட் இன்ஷாஅல்லாஹ் பேசுவோம் இன்ஷாஅல்லாஹ். ரெண்டாவது தனி தலைப்பா பேச வேண்டியது இல்ல இன்ஷாஅல்லாஹ் இல்ல தொடர்ச்சியா நாங்க பேச வேண்டியது இன்ஷாஅல்லாஹ். ஆனா அதுல முக்கியமா வந்து இப்ப நீங்க சொன்ன அந்த அந்த பாயிண்ட வந்து எடுத்து கட்டாயமா நாங்க அடுத்த ஆடியோ நிச்சயமா பேசுவோம் இன்ஷாஅல்லாஹ். ரெண்டா டைம் போனதுனால துஆ செய்யுங்க இன்ஷாஅல்லாஹ். இன்ஷாஅல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம். சந்தோஷம் மீட் ஆகுது. சந்தோஷம். ஆ